தானுஷ் தான் என்னோட ரோல் மாடல். அவர் தான் என்னோட வழிகாட்டி. அவரை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தனுஷை வச்சு VIP2 படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தனுஷ்கிட்டே நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் நம்ம பாலிவுட் ஆக்ட்ரஸான கஜோல் அவர்கள் நடிக்கிறாங்க. அவங்களோட பார்ட்டில் நடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போது தனுஷ் அவர்கள் நடிக்க வேண்டிய பாட்டு இருந்தது. அந்த பார்ட்டியும் அவங்க நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த எண்ட் ஆஃப் த ஷூட்டிங்கில் நம்ம தலைவர் அவர்கள் செம்மையாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. ரீஎன்ட்ரி கொடுத்த உடனே எல்லாரும் ஷாக்கு, என்னது தலைவர் வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டுக்கிறாங்க. கடைசி நாள் ஷூட்டிங்லையும் நம்ம தலைவர் அவர்கள் பங்கெடுத்திருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கிளாப் தட்டி. அதே மாதிரி லாஸ்ட் டே ஷூட்டையும் அவர் தான் முடிக்கும் பொழுது கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. அங்கே போன நம்ம தலைவரை பார்த்து எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னது தலைவர் வந்துட்டாரே தலைவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திருக்கிறாங்க. ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ட்விட்டர் பக்கம் போயிருக்கிற நம்ம தனுஷ் அவர்கள் அவர் கூட எடுத்த ஃபோட்டோவை போட்டுட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரோட ஆசீர்வாதத்தோட VIP2 படத்தோட ஷூட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. எல்லாருக்கும் நன்றி. சௌந்தர்யா உங்களுக்கு ஒரு நன்றி, தானு சார் உங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் நன்றி சொல்லியிருக்கிறார். தனுஷ் அவர்களோட ட்வீட்டுக்கு ரீட்வீட் போட்டிருக்கிற நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி டி சார், உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் தான் என்னோட வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனுஷ் அவர்களை பார்த்து தன்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தர்யா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, டேரக்டராக இருக்கக்கூடிய நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஆக்டராக இருக்க தனுஷ் கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டேரக்டராக நம்ம தனுஷ் அவர்களே மாறி இருக்காரு. பவர் பாண்டி படம் ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டர் கிட்டேருந்து இவ்வளோ கற்றுக்கிட்டவங்க டேரக்டர் கிட்டேருந்து எவ்வளோ கற்றுப்பாங்க, வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நிறுத்திடாமல் தமிழ் ஃபில்மி வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.